பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மத். இஸ்லாத்துல ரெண்டு டெட் மீட் சாப்பிடுறதுக்கு அலௌட் இருக்கு. அதாவது ரெண்டு இறந்த உயிர்கள் சாப்பிடுறதுக்கு இஸ்லாத்துல அலௌட் இருக்கு. ஒன்னு வந்து ஃபிஷ், ரெண்டாவது வந்து லோகஸ்ட். அதாவது ஒன்னு வந்து மீன், ரெண்டாவது வந்து வெட்டுக்கிளிகள். ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள் ஒரு போருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ எல்லா சஹாபாக்களும் பயங்கரமான பசியில இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எந்த உணவுமே இல்லை. அந்த நேரத்துல கடல்ல இருந்து ஒரு இறந்த மீன் வெளியே வந்து விழுது. இதை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அந்த மீனை எடுத்து இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீனை அவங்க 15 நாள் வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அந்த மிச்சம் இருந்த மீனை கொஞ்சம் எடுத்துட்டு அவங்க ரிட்டர்ன் மதீனாவுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க சஹாபாக்கள் மதீனாவுக்கு ரீச் ஆன உடனே இந்த சம்பவத்தை ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் அவங்ககிட்ட எத்தி வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம ப்ராஃபெட் சொல்றாங்க, இந்த மீன் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உணவு. இன்கேஸ் அந்த மீன்ல ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க, நானும் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த மீனை அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க. சோ இன்கேஸ் நம்ம ஊர்ல கடல்லையோ இல்ல எங்கேயாவது ஏரியிலயோ எங்கேயாவது குளத்துலயோ இன்கேஸ் நீங்க ஏதாவது இறந்த மீனை நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு பசியா இருக்குன்னா நீங்க அந்த மீனை எடுத்து கழுவி சாப்பிடுறதுல இஸ்லாத்துல அலௌட் இருக்கு. ரெண்டாவது லோகஸ்ட், அதாவது வெட்டுக்கிளிகள். நம்ம நினைக்கலாம் எப்படி வெட்டுக்கிளிகள் எப்படி சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹதீஸ்ல வருது, ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சஹாபாக்களும் சரி வெட்டுக்கிளிகளை சாப்பிட்டுருக்காங்க. நம்ம நினைக்கலாம் வெட்டுக்கிளி எப்படி சாப்பிட முடியும், சில பேருக்கு அருவருப்பா இருக்கும். ஆனா ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கு. ஒவ்வொரு வெட்டுக்கிளியிலும் 179 கேலரிஸ் இருக்கு, 14 to 18 புரோட்டீன்ஸ் இருக்கு, அயன் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. பல நாடுகள்ல இந்த லோக்கஸ் பவுடர்னு சொல்லிட்டு மாத்தி ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, பார்மசி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, ஆயில் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, சில பேர் யோகர்ட் அதாவது தயிர்ல யூஸ் பண்றாங்க. நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கானா அதுக்கு பின்னாடி 100% ரீசன் இருக்கும். சோ நம்ம ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணும், குர்ஆன் மேலயும் ஹதீஸ் மேல் நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.